வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேளுங்க. இந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் நல்லா அந்த நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செஞ்சார். உண்மையாலுமே அவருக்கு சுயநலம்லாம் கம்மி. மக்களோட நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற மனநிலையில் ஆட்சி செஞ்சார். சரிங்களா? ஆனால் அவருக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறைன்னா, தனக்கு ஆண் வாரிசுகள்லாம் இருக்குது. ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. அவருக்கு ஒரு ஆசை, தனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அதை நல்லா நல்லா வளர்த்தலாம், நல்லா பாசமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. சரிங்களா? கடவுள் ஒரு நாள் அவருக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சுருக்காரு. என்னென்னா, அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. சரி, அந்த பெண் குழந்தை மேலே அந்த ராஜா மட்டும் இல்லை, ராஜாவோட பசங்களான அந்த குழந்தையோட சகோதரர்களும் ரொம்ப பாசமாக அந்த பெண் குழந்தையை நல்லா வளர்த்திருக்காங்க. சரிங்களா? ரொம்ப செல்லம் கொடுத்து, பாதுகாத்து, மனசு நோகடிக்காமல், கண் கலங்க வைக்காமல், டெய்லி சந்தோஷமாக அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வளர்த்திருக்காங்க. அந்த குழந்தையும் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குமரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதாவது ப ப கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வயது வந்த பெண்ணாக மாறிட்டாங்க. சரி, இப்போது தன்னுடைய மகளுக்கு பக்கத்து நாட்டு ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. சரிங்களா? அந்த பக்கத்து நாட்டு ராஜாவும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த ராஜாவை விட பல மடங்கு பெரிய நிலங்களை உடைய ஒரு ராஜா. ஒரு சக்கரவர்த்தி பேரரசல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அவருடைய பொண்ணை பக்கத்து நாட்டு ராஜாவோட அரண்மனையில் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணு. இதை பார்த்துட்டு இந்த இந்த அப்பா இருக்கார்ல, இவரும் சந்தோஷப்படுறாரு. தன்னோட பெண்ணை அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நம்ம தான் ஒரு உலகத்திலே அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மனநிலையில் அந்த ராஜா இருக்கார். சரிங்களா? இந்த சந்தோஷமெல்லாம் ஒரே நாளில் மாறிடுச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராஜா திடீர்னு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். சரிங்களா? நோய்வாய்ப்பட்டு இறந்தோன்னையுமே அந்த நாட்டில் அந்த ராஜா இருக்கார்ல, கல்யாணம் பண்ண ராஜா, பேரரசர், அவர் இறந்ததை நினச்சி அந்த நாடே துக்கத்தில் இருக்குது. நம்ம ராஜா இறந்துட்டார், ஐயோ இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அந்த ராஜா இறந்தத துக்கத்தை விட நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. யார் தெரியுமா அந்த குடும்பம்? இந்த பொண்ணுடைய அப்பா. அதாவது நம்ம ஃபஸ்ட்டே பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த ராஜாவும் அவங்க பசங்களும். சரிங்களா? என்ன நடந்ததுன்னா, அடுத்த நாள் அந்த இறந்த ராஜாவோட உடலை தீயில தகனம் பண்ண போகிறாங்க. சரி, இதனால் என்னங்கிறீங்களா? தீயில தகனம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முந்தின நாள் இருந்து இந்த குழந்தைன்னு நம்ம சொன்னோம்ல, இந்த ராணியை அந்த முந்தின நாள் இருந்து டெய்லி யாரோ ஒருத்தர் போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பிரெயின் வாஷ்னால், நம்மெல்லாம் கணவனுக்காகத்தான் படைக்கப்பட்டோம். கணவன் இறந்துட்டா நம்மளும் இறந்துடணும். அதுதான் பத்தினிகளோட தர்மம். பத்தினியாக இருக்கிறது கடவுளுக்கு நிகரானது. நீயும் உடன்கட்டை ஏறிடணும். உடன்கட்டை ஏறுறது சாதாரண விஷயம் இல்லை, அது கடவுள்கிட்டயே போகிறக்கான விஷயம். நம்ம கணவரை நம்ம பார்த்துக்கிட்டா தான் நமக்கு நிறையா புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி ராத்திரியிலிருந்தே. அதாவது அடுத்த நாள் அந்த பொண்ணை அந்த ராஜாவோட உடன்கட்டை ஏறுறதுக்கு அந்த நாட்டோடைய சேர்ந்த குடும்பங்கள் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த பொண்ணு இவங்களோட பிரெயின் வாஷ் கேட்டு இவங்களும் ஓரளவுக்கு நாம் உடன்கட்டை ஏறிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரி, இந்த பெண்ணோட அப்பா காலையில் வராரு. கண்ணீர் மல்லிகா அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்பா கிட்ட இந்த பொண்ணு சாந்தப்படுத்துது, சமாதானம் சொல்லுது. அப்பா, பெண்ணாக இருந்தால் கணவன் இறந்த பிறகு நம்ம இறந்து தான் ஆகணும், இதுதான் நம்ம நாட்டோடைய பாரம்பரியம், அதுதான் நம்ம நாட்டுக்கு பெண்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, அதுதான் பத்தினி தர்மம், அதுதான் கற்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கு. சரி, ராஜாவுடைய உடலை எடுத்துகிட்டு போய் தகனம் பண்ணுற இடத்துல கட்டை மேலே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு இந்த பெண்ணை கூப்பிட்றாங்க. இந்த பெண்ணும் தன்னுடைய அப்பாவையும் தன்னுடைய அண்ணன்களையும் பார்த்து அழுதுட்டு அந்த கட்டைகள் மேலே உட்கார போயிடுச்சு. உட்கார்ந்து அதை பார்த்து அவங்க அப்பாவும் கண்ணீர் மழுக அதை பார்த்துட்ருக்காரு. தன்னோட பெண்ணும் இப்போ இறக்க போகுதே அப்படின்ட்டு. சரி, தீயை எடுத்துகிட்டு அந்த ராஜாவோட உடலோட இந்த கட்டையில் உட்காந்துருக்கிற பெண்ணையும் சேர்த்து பற்ற வச்சிடறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில்
அந்த பெண் தன்னோட தந்தைக்கு சமாதானம் சொல்லிகிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ அந்த பெண் அழுக ஆரம்பிச்சிருச்சு, கத்த ஆரம்பிக்குது, மரண ஓலமிடுது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது பக்கத்தில் ஹுட்டு கட்டி வச்சுட்டு இருந்த ஒருத்தன் அந்த பெண்ணோட மண்டையிலையும் காலையும் மாற்றி மாற்றி அடித்து அந்த கட்டையிலேயே படுக்க வைக்கிறான். இதையெல்லாம் பெத்த அப்பன் அங்கே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் கண்ணீர் மல்க மட்டும் பார்க்குறான். அந்த பெண் அழுதுட்டு ஓரமான தன்னுடைய கத்தலையும் எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு அந்த சிதையிலேயே உடல் கருகி துடிதுடிச்சு சாகுது. சரிங்களா? இப்போ சொன்ன கதை உங்களுக்கு கதையாக நினைக்க தோணாது. இது உண்மையாலுமே நடந்த விஷயங்கள் தான். சரிங்களா? இது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு இல்லை, பல்லாயிரம் பெண்களுக்கு ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். இதுக்கு பேர் தான் சதி. சரிங்களா? இந்த சதியோட கொடுமை உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம முழுமையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.